Hello guys, welcome back to my channel. ஸோ இப்போ ரீசெண்டாக நைக்காவில் வந்து சேல் முடிஞ்சிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ், அவங்களோட ஹால் எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதே போல் ஒரு வீடியோ தான் இதுவும். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டே சைமல்டேனியஸாக அதோட ரிவ்யூஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. நிறைய ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து என்னால் கீழே பிரேக்கப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறேன். அண்ட் இதில் எந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் விஷ்லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நான் இதில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுவும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹால், மேக்கப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கின் கேருக்கு வந்து நான் இந்த ஃபாக்ஸ்டெயிலோட ஒரு விட்டமின் சி சீரம் எடுத்திருக்கேன். அதை தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறேன். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி பம்ப் டைப்பில் இருக்கிற ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. அண்ட் விட்டமின் சி சீரம்னா ஒரு சீரம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பட் இது வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஐ எம் நாட் ஷுர். ஸோ யா, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அப்ளிகேஷனுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோவை ப்ரொவைட் பண்ணுது. பட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ யா, நான் ஸ்டிக்கியாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோடது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், அதனால் நல்லாவே வந்து ஸ்கின்னில் உட்காருது. ஓகே, என்னோடய டீட்டெயில் ரிவ்யூவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லிப் பாம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டிஎம் பியூட்டியோட ஒரு கிளாஸ் டிண்ட் பாம். ஸோ இந்த ஷேட் ஆஃப் பிளாக் ஆனிக்ஸ். இது வந்து ரொம்ப வைரலாக போய்ட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ப்ராடக்ட்டு. லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது இதை வந்து லாக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐ நீட் டு டேக் அ கன்சீலர். ஸோ மேபிளின் ஃபிட்மியோட கன்சீலர். இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா 50 அப்படிங்கிற ஒரு ஷேடு மட்டும். என்னோட ஆக்டிவ் பிம்பிள்ஸ் ஸோ இதெல்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு, இப்போலாம் நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய ஸ்க்ரீன் டைம் அண்டு ஒர்க் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பிம்பிள் ஆக்சுவலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கன்சீலர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு ஷேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நிறைய வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்னோட இந்த ரியல் டெக்னிக் ப்ரஷ் இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் காட் அ நியூ ப்ரஷ் ஃப்ரம் கவ்ஸ் அண்ட் லேஷஸ். ஸோ விச் இஸ் அ டீப் ஆங்கிள்டு கன்சீலர் ப்ரஷ் F011. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ யா, இது வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து நீங்கள் மேட்சாக இருந்தீங்க அப்படின்னா கோ கிராப் திஸ் பர்டிகுலர் கன்சீலர். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட பிளெண்ட் ஆகட்டும் அண்ட் இதோட லாங் லாஸ்டிங்னஸ் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
ஆக்சுவலி இதில் நான் காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து சேலில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ப்ரீவியஸாக வாங்கி வச்சுருந்து உங்களுக்கு வந்து காமிக்காத ப்ராடக்ட்ஸாக கூட இருக்கலாம். கன்சீலர் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று காமிக்க போகிறேன். விச் இஸ் த லவ் சைல்டு மசாபாவோட ஒரு ஸ்கின் டிண்ட், ஸ்கிப் எவ்ரிதிங் ஸ்கின் டிண்ட் பிளரிங் சீரம் டிண்ட். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக நான் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுட்டு ஏதாவது சேல் வந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு புது ஆப்லேருந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்லிக் அப்படிங்கிற ஒரு ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு வந்து 50% ஆஃப் கூட இருக்குது. நான் அந்த ஆஃபை வந்து ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் வந்து வெயிட் பண்ணி வாங்கினதுனாலையும் இது வந்து ஆக்சுவலாக அதுக்கு உண்டான அந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. ஸோ இது ஷேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பேப் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு பேக்கேஜிங். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஐ ஹாவ் காட் த ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் ப்ராடக்ட் now. ஸோ தட்ஸ் வை ஐ எம் திஸ் மச் எக்ஸைட்டட். ஸோ கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரஷ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணவும் மனசில் க்யூட்டான ஒரு ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே டில்ட் பண்ணால் மட்டும் இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆக்சுவலி நான் வந்து டாட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து லிட்ரலாக இது யூஸ் பண்ண மனசே இல்லை. ஸோ லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நிறைய ரிவ்யூஸில் வந்து டக்குன்னு இந்த ப்ராடக்ட் தீந்துடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஐ ஹாவ் மோர் கன்சர்ன் ஆன் திஸ். ஸோ அதனால் கொஞ்சமாக டாட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, I think this much product is enough. வந்து என்னோட சேம் ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஓ மை காட், look at the coverage. இது வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கின்னும் நல்லா இருந்துச்சு. ஸ்கின் வந்து ப்ரீதபிளாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராப்ளமும் இல்லை. லிட்ரலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஷைன் பாருங்கள், ஒரு நேச்சுரலான ஷைனும் இருக்குது. என்னோட பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைட் ஆகிருக்கு நல்லாவே. ஆக்சுவலி நான் வந்து இந்த சேலில் பவுடர்ஸ் எதுவுமே வாங்கலை. அதனால் என்னோடய NYB லூஸ் பவுடர் இருக்குது, அதை வச்சுட்டு நான் செட் மட்டும் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இங்கே ரொம்ப க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். த்ரூ அவுட் த ஃபேஸ் அப்படியே செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே நீங்கள் வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்து செட் பண்ணிக்கலாம். எட்யூட் ஹவுஸோட ஒரு ஐப்ரோ பென்சில். I am going to literally fill in my eyebrows. That's it. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐஷேடோ பேலட். இதுவும் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லைட் மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேடை தான் நான் வந்து சும்மா க்ளீனப் மட்டும் பண்ணிக்க போகிறேன். என்னோடய லிட்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலர்ஸ் மட்டும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து காஜலுக்கும் வந்து நான் நியூ ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து வாங்கலை.
ஸோ இது வந்து ஆக்சுவலி ஃபார் எவர் கிளாம் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் காஜல். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக வந்து பேண்ட்லூன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் a பியூட்டிஃபுல் ப்ளூ கலர். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விங் க்ரியேட் பண்ணலாம். யா ஸோ ஆஃப் கேமில் வந்து நான் இந்த சைடும் முடிச்சிடுறேன். யா ஆக்சுவலி நான் அந்த விங் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ மஸ்காராக்கு வந்து இந்த மார்ஸோட இந்த மஸ்காரா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி 3 ப்ராடக்ட்ஸ் இருக்குது: மஸ்காரா, ஐஷேடோ அண்டு ஐலைனர். ஸோ இதில் இருக்கிற ஐலைனர் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. ரொம்ப வந்து வாட்டரியாகவும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் இருக்கிற ஐஷேடோ வந்து ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிம்மர். ஸோ யா ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹோலோகிராஃபிக்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஷேடோ. அண்ட் இதில் இருக்கிற மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்காரா. இப்போ இந்த சிங்கிள் அப்ளிகேஷன்லேயே நம்மளோட லேஷஸை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸ்டாக காமிக்கும். ஸோ பொதுவாக எனக்கு வந்து மஸ்காராஸ் வந்து லோவர் லேஷில் போடுறதுக்கு பிடிக்கல. பட் இந்த மஸ்காரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது என்னோடய லோவர் லேஷுக்கும். ஸோ அதனால தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் விச் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ இஸ் ஃப்ரம் ஃபே பியூட்டி. ஸோ இந்த ப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஷ். ஸோ டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஷ் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ யா இட் இஸ் அ க்யூட் லிட்டில் பேக்கேஜிங். ஆக்சுவலி நான் இப்படி ஒரு லிஃப்ட் லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப டார்க்கராக இருக்கிறதுனால வந்து லைட்டாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ யா இது டாட் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, I have got one more product which is a beautiful product from Maybelline Sun Kisser blush. ஆக்சுவலி இது வந்து ப்ளஷ்ஷாக என்னால் யூஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து 5 ஷேட்ஸ் வந்து இப்போதைக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 5 ஷேட்ஸுமே வந்து டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு கிடையவே கிடையாது. which I am damn sure on that. Midnight Shimmer அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஷேட் இது. ஸோ இது வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ண முடியும் என்னால். I'm going to dot this. இந்த ப்ளஷ்ஷுக்கு நடுவில் ஒரு டாட் கொடுத்துட்டு நோஸ்லையும் வந்து கொஞ்சம் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்விஸ் பியூட்டி ப்ளஷ் ப்ரஷ். ஸோ இதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். Look at the shine.
It's time for the beautiful reveal of the lip products which I have bought. So first product பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌனோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிப் gloss வாங்கியிருந்தேன், which is in the shade of 03 Dark Honey. ஸோ இது வந்து ஒரு நல்ல கூல் டோன் ப்ரௌன் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் இது. ஸோ நீங்கள் ஒரு டெய்லி வேருக்கு ஒரு லிப் கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா this is the best choice. So this color is like a kind of ஒரு நல்ல everyday color. But this one I can like strongly recommend. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், கலர் பே ஆஃபும் நம்மளுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கலர் பே ஆஃப் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸுமே கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் லிப்ஸ்டிக் மேலே டாப்அப் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அப்படியே லிப் க்ளாஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளியர் லிப் க்ளாஸ். ஸோ இது வந்து ஐ ஹவ் காட் ஃப்ரம் ரோமண்ட் கிளாஸ்டிங் வாட்டர் க்ளாஸ் 00 மீட்டர் ட்ராக் அப்படிங்கிறது. இதில் பாருங்கள் குட்டி குட்டியான ஷிம்மர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கிளியர் கிளாஸ். அண்ட் நிறைய பேர் வந்து they have concerned about this fragrance, ஒரு மின்டி கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ராக்னன்ஸ்னு சொல்லலாம். பட் எஸ்பெஷலி ஐ லைக் தட். ரொம்ப வந்து லிப்ஸில் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப கூலாக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஸோ ஹானஸ்ட்லி சேயிங். பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு லிப் கிளாஸ். ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ளிகேட்டரும் கூட, ஒரு சிலிக்கான் கைண்ட் ஆஃப் அப்ளிகேட்டர். லுக் அட் த ஷைன். உங்கள் லிப்ஸில் வந்து ஸ்லைட்டாக ஒரு டிண்ட் இருக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஹைட்ரேட்டடான லிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை வந்து இது ப்ரொவைட் பண்ண போகுது. ஒரு கூலிங்கான எஃபெக்டை வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுவும் வந்து எந்த வகையிலும் லிப்ஸில் வந்து ரொம்ப ஹெவியாக உட்காரல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட்டில் ஆச்சு. அண்ட் இதை வந்து நான் லிப்ஸ்டிக் டாப்பராக இன்னும் நான் யூஸ் பண்ணதில்லை. யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தனி வீடியோவாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கலாமா வேண்டாமா ஒரு டைலமாலே இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஃப்ரம் கிரோ பியூட்டி அ லிக்விட் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஆஃப் டஸ்கி கிரேப். ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஒரு ஷேடு. ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல வைன் கலரில் இருக்கிற ஒரு ஷேடு. ஸோ யா இந்த மாதிரி ஒரு ஷேடு லிப்ஸில் வந்து போட்டிருக்கிறதே தெரியல, அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபேடு வந்து ரொம்ப லைட்டாக தான் ஆச்சு எனக்கு. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து லைட்டாக எனக்கு பிடிக்கல. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வைன் கலர் வித் சம் பர்பிள் ஹிண்ட்ஸ். ஸோ யா திஸ் இஸ் த ஷேட். இது வந்து ஒரு எவ்ரிடே ஷேடாகவும் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து கிரோவில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் ஐ ஹவ் காட் திஸ் 2 ப்ராடக்ட்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ த லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் வீடியோ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. திஸ் இஸ் ஃப்ரம் எட்யூட் ஃபிக்ஸிங் டின். ஸோ இது வந்து சச் அ பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். என்னோட ஷேடில் இருக்கீங்க இல்லை என்னை விட டீப்பர் ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க இந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி நானும் இதை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்ட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சு நான் வந்து கடைசியாக வந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் எப்போவுமே ரெக்ரெட்டே பண்ணவே மாட்டேன். இது வந்து தீர கண்டிப்பாக வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், ரீஸ்டாக் பண்ணுவேன்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு லிப் டிண்ட்டு தான் இது. ஸோ இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து கேமராவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி மரூன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் நாட் தட் கலர். Yeah, that's it. So such a beautiful shade. Actually இந்த எட்யூடோட ஃபிக்ஸிங் டிண்ட்டில் வந்து இதுதான் ஒன் ஆஃப் த லாஸ்ட் டார்க்கர் ஷேட். ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு ரொம்ப ஆப்டாக இருக்கிற ஒரு கலர் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். Yeah, this is how it is. ஸோ மை லிப்ஸ் பட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டோன்ட் மிஸ் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் போடலாமா, மேக்கப் வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிற உங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹால் ஆர் மேக்கப் லுக் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.